முடிஞ்சா கேளுங்க ஐயா. முத்தலாக் தடை சட்டம் இது சட்டத்தில் இருந்து நீதிமன்றம் நீக்கி இருக்கிறது. இதை இந்திய அரசாங்கம் என்ன செய்கிறது? முத்தலாக் சட்டம் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பொருந்துமா? இதான் என்னுடைய கேள்வி. அதை நான் திருப்பி சொல்றேன். இதான் நீங்க கேட்டது. அதாவது முத்தலாக் தடை சட்டம் நீதிமன்றம் அந்த முத்தலாக் செல்லாதுன்னு சொல்லிடுச்சு. அதுக்கு பிறகு அரசாங்கம் ஒரு சட்டத்தை ஏற்றுடுச்சு. அதை நீங்க ஏன் எதுக்குறீங்க? அது ஒரு கேள்வி. அந்த முத்தலாக் தடை சட்டங்கிறது இந்துக்களுக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்குறீங்க. சரியா? சரி, இதுதான் அவருடைய கேள்வி. சரிதானே? இதுதானே? அதாவது இந்த முத்தலாக்கு சட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க இந்திய அரசாங்கத்தில். அதாவது முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்கன்னா, மனைவிமார்களை முத்தலாக்குன்னு 3 தடவை தலாக் சொல்லிடுறாங்க. தலாக் சொன்ன உடனே அந்த பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அந்த பெண்களை பாதுகாப்பதற்காக வேண்டி நாங்கள் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். என்ன சட்டம்னு சொன்னா, இனிமே முத்தலாக்குன்னு யாராவது சொன்னீங்கன்னா அது செல்லாதுன்னு ஒரு முதல் சட்டம். 2வது 3 வருஷம் உள்ள போயிருவீங்க. யார முத்தலாக்குன்னு சொல்றீங்களோ அவங்க 3 வருஷம் என்ன செய்யணும்? சிறை தண்டனை அனுபவிக்கணும். அந்த குடும்பத்தாரையும் சேர்த்து கைது பண்ற மாதிரி எல்லாம் அந்த ஒரு சட்டத்தை கொண்டு முஸ்லிம் பெண்களை நாங்கள் பாதுகாக்கிறதுக்காக வேண்டி இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்றது இது அடிப்படையே சொல்றாங்க. இதை ஆதரிக்கிறீங்களா? அதான் கேள்வி. ஃபர்ஸ்ட் விஷயத்தை நீங்க விளக்கிறேன்னு, முத்தலாக்கு என்பது என்ன அப்படின்னு விளக்கிறணும். உலகத்திலேயே எல்லா நாடுகள்லையும் தலாக் இருக்குது. அரபில இல்ல, விவாகரத்து இருக்குது. தலாக்குன்னா விவாகரத்து. தலாக்குங்கிற வார்த்தை இல்லாட்டாலும் விவாகரத்து சட்டம் இல்லாத நாடு உலகத்தில் இருக்குதா? எல்லா நாட்டிலும் இருக்கிறது. இந்தியாவிலும் இருக்கிறது. இப்ப இந்துக்களா இருக்கிற நீங்க கணவன் மனைவி பிரச்சனை மனைவியும் கோர்ட்டுக்கு போலாம், கணவியும் கோர்ட்டுக்கு போலாம். போய் என் புருஷன் சரியில்லை எனக்கு ரத்து தாங்கன்னு கேட்டா நீதிமன்றத்தில் விவாகரத்து கொடுத்துருவாங்க. ஆண்களும் கொடுப்பாங்க, பெண்களும் கொடுப்பாங்க. கொஞ்சம் கவுன்சிலர்லாம் கொடுத்து பார்ப்பாங்க. சரியா வராதுன்னு சொல்லும் போது விவாகரத்து கிராண்டட் போட்டு என்ன செய்வாங்க? விவாகரத்து தீர்ப்பு அளிச்சிருவாங்க. அப்ப இந்த நாட்டில் கிறிஸ்தவர்களுக்கு விவாகரத்து சட்டம் இருக்கிறது, முஸ்லீம்களுக்கு இந்துக்களுக்கு இருக்கிறது, பகுத்தறிவாளர்கள்ங்கிறாங்கல்ல மதம் இல்லைன்னு அவங்களுக்கும் இருக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலும் இருக்கிறது. விவாகரத்துனா என்னது? விவாகரத்து சொல்லிவிட்டால் அதோட அந்த கணவன் மனைவிக்கு எந்த தொடர்பும் கிடையாது. கணவன் மனைவியுடைய உறவு அறுந்து போய்விடும். அதுக்கு பிறகு அந்த மனைவி வேற வாழ்க்கை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அதுக்கு பிறகு இந்த கணவன் வேற வாழ்க்கை. இதான் விவாகரத்துக்கு அர்த்தம். விவாகரத்து என்றால் உலகத்தில் எல்லா நாடுகளிலும் இருக்கிறது. இப்ப இந்த விவாகரத்து இந்துக்கள் விவாகரத்து செய்யறாங்கல்ல, அந்த விவாகரத்தினால இந்து பெண் பாதிக்கப்படுவாள்ல. கிறிஸ்தவர் விவாகரத்து பண்ணா கிறிஸ்தவ பெண் பாதிக்கப்படுவாள்ல. அவளை பாதுகாக்க என்ன சட்டம்? இந்து ஆண்கள் இந்து மனைவிமார்களை விவாகரத்து செய்தால் அந்த விவாகரத்து செல்லும் சொல்றாங்க. நல்லா கவனிக்கணும். இந்து ஆண்கள் இந்து பெண்களை விவாகரத்து செய்தால் அது செல்லும். செல்லும் என்ன அர்த்தம்? நீ புருஷன் இல்லை, நீ பொண்டாட்டி இல்லை, நீ வேற பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்க, நீ வேற புருஷனை கல்யாணம் பண்ணிக்க என்று செல்லும் அப்படிங்கிறாங்க. அப்ப முஸ்லீம் விவாகரத்து செஞ்சா மட்டும் அது செல்லாது. இது அடிப்படை விளங்கிக்கணும். ஆனால் உண்மையில பாத்தீங்கன்னா முஸ்லீமுடைய விவாகரத்து தான் மற்ற விவாகரத்தை விட 100% சிறந்த விவாகரத்து. எல்லாரும் முஸ்லீமுடைய விவாகரத்தை நீங்க கேட்கணும். ஏன்னு கேட்டோம்னா இஸ்லாமுடைய விவாகரத்து எப்படி வச்சிருக்குன்னு கேட்டா 3 சான்ஸ் கொடுக்கப்படுது. முத்தலாக்குங்கிறான்ல 3 டைம்ஸ் அவன் என்ன செய்யலாம்? விவாகரத்து பண்ணலாம். உதாரணமா கணவன் மனைவி பிரச்சனையா எல்லாம் நடந்துருச்சு. ஒரு இந்துவா இருந்தார்னு சொன்னா ஒரே வெட்டு விவாகரத்து முடிஞ்சு போச்சு கதை. ஒரு கிறிஸ்துவரா இருந்தார்னு சொன்னா விவாகரத்து அதோட எல்லாம் முடிஞ்சு போய் விட்டது. முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் கணவனும் பிரச்சனை விவாகரத்து செஞ்சுட்டான். செஞ்ச உடனே அவங்களுடைய உறவு முறியாது. இஸ்லாம் என்ன சொல்லுது? கோபத்தில் செஞ்சிருப்பான் இல்லையா? விவாகரத்து செஞ்சு விட்டால் 3 மாசம் டைம் கொடுக்குது. 3 மாசத்துக்குள்ள சேர்ந்துக்கிட்டால் எந்த அதுக்கு சடங்கு சம்பிரதாயம் ஒண்ணுமே கிடையாது. விவாகரத்தும் செய்து விட்டு 3 மாதத்திற்கு உள்ள, ஏன்னா கோபத்தில் சில நேரத்தில் ஆம்பளை செஞ்சிருவான். அப்புறம் யோசிப்பான், ஆகா நம்ம தப்பா செஞ்சிட்டோமே, பிள்ளைகளுடைய எதிர்காலம்லாம் இருக்குது, அவசரப்பட்டு விவாகரத்து பண்ணிட்டோமே அப்படிங்கிறது 3 மாத அவகாசம் இஸ்லாம் கொடுத்து
அந்த 3 மாசத்துக்கு உள்ள மனைவியை திரும்ப நீ சேர்த்துக் கொள்ளலாம். இது ஒரு வாய்ப்பு. அது மாத்திரம் இல்ல, இப்ப மனைவி விவாகரத்து செஞ்சான்ல, செஞ்ச பிறகு அந்த 3 மாச காலமும் உன் மனைவி உன் வீட்டில் தான் இருக்க வேண்டும். அவ போகக்கூடாது, அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது. அப்ப என்ன ஆகும்? சேருவதற்கு வாசல். விவாகரத்தையும் பண்ணி விட்டுட்டு, விவாகரத்து ஒண்ணு ஆயிடுச்சுல, ஒரு வீட்டில் தான் இருக்கணும், நீ தான் சாப்பாடுலாம் போடணும், உன் வீடு அவ வீடு தான் அப்படின்னு சொல்லும் பொழுது 2 பேர் விவாகரத்து பண்ணிட்டு ஒரு வீட்டில் இருக்கிறாங்க, என்ன நடக்கும்? ஒரு வீட்டில் ஒருத்த முடிஞ்ச ஒருத்த பார்க்கும் பொழுது, அப்படி பிரிஞ்சு இருக்கிற பார்க்கும் பொழுது, இவ தப்பு செஞ்சா இவளுக்கு ஓடும், அவன் தப்பு செஞ்சா அவனுக்கு ஓடும். ஆமா, அவ இல்லாம நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோமே, இவன் இல்லாம நமக்கு சிரமமா இருக்கு, இவளும் விளங்குவா அவனும் விளங்குவான். 2 பேர் விளங்குவது என்ன ஆகும் கேட்டா, அவங்க சேருவதற்குரிய வாசலை இஸ்லாம் எப்படி ஆக்குது? ஒரு தலாக்கு ஒரு விவாகரத்து செஞ்சாலும் 3 மாசத்துக்குள்ள எவனையும் சொல்லாம நீ சேர்த்துக்க, கோர்ட்டுக்கும் போவாத, ஜமாத்துக்கும் சொல்ல தேவையில்லை, நீனே போய் உன் பொண்டாட்டி சேர்ந்துக்கடாங்க இஸ்லாம். அப்ப விவாகரத்தையும் செஞ்சுட்டு சேருவதற்குரிய வாசலை திறந்து வைப்பது சிறந்ததா? எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீ அங்கிட்டு போ நீங்கிட்டு போ, இது சிறந்ததா? உலகத்தில் உள்ள எல்லா விவாக சட்டமும் ஒரே வெட்டு துண்டு 2. இஸ்லாமிய விவாகரத்து வெட்டியும் வெட்டாமையும், வெட்டுற மாதிரி இருக்கான வெட்டப்பட்டிருக்காது, அப்படி வச்சு பாதி வெட்டி அப்படி ஒட்டிக்கலாம். அப்ப அந்த மாதிரி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, விவாகரத்தையும் செய்து கொள், செய்தாலும் உன் வீட்டில் தான் அவ இருக்கணும், நீ தான் 3 மாசம் கவனிக்கணும், எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும், நீனும் வெளியேற்றக்கூடாது அவளும் வெளியேறக்கூடாது. குர்ஆன்ல இருக்கு அப்படியே, அவளும் வெளியேறக்கூடாது அவனும் வெளியேற்றக்கூடாது, ஒரு வீட்டில் இருப்பாங்க. இதை அடிச்சா 3 மாசம் தாண்டி போச்சு, 3 மாசத்துக்குள்ள இல்லைன்னு சொன்னா சேர வாய்ப்பு இல்லை, நீ உன் வீட்டுக்கு போ நான் என் வீட்டுக்கு போறேன்னு ஜமாத்துல வச்சு கொடுக்கல் வாங்கலாம் பேசி முடிச்சு அனுப்பி விட்டுருவாங்க. அதோட முடியுமான்னு கேட்டா அப்பவும் முடியாது. 3 மாசத்துக்கு பிறகு 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க, 1 வருஷம் 2 வருஷம் ஆகுது, இவனும் வேற கல்யாணம் பண்ணல அவளும் வேற கல்யாணம் பண்ணல. அப்புறம் யோசிக்கிறாங்க 3 வருஷத்துக்கு பிறகு, நம்ம தெரியாம அவசரப்பட்டு பிரிஞ்சிட்டோமோ, சேர்ந்தா நல்லா இருக்குமே அப்படி நினைத்தார்களே. ஆனால் அவங்க 2 பேரும் உலகத்துல எவன்டையும் சொல்ல தேவையில்லை, 2 சாட்சியை வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். திருப்பி அவங்கள விவாகரத்து பண்ண அவங்களே என்ன செய்யலாம்னு கேட்டா, நாங்கள் என்னை மனைவியாக நான் திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி 2வது தடவை அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். அதே கணவன் மனைவி 3 மாசத்துக்குள்ளனா சும்மா சேர்ந்துக்கலாம். 3 மாசம் கடந்து விட்டால் 30 வருஷம் ஆனாலும் அவங்க சேருவதற்குரிய வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. இவளும் கல்யாணம் பண்ணல அவனும் கல்யாணம் பண்ணல, 10 வருஷம் பிறகு யோசிக்கிறாங்க, பிரிஞ்சது தப்பு, சேர்ந்தா நல்லதுன்னு நினைக்கிறாங்க 2 பேருமே. அல்லது யார தப்பு செஞ்சதா கூட மன்னிச்சுட்டாங்க, சேர்ந்துக்கிறோம்னு நினைப்பு வருது. ஒரு 2 ஜமாத்தார சந்திச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிற போறோம்னா எந்த அப்ஜெக்ஷனும் இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அவங்களுக்கு, அதே புருஷன் பொண்டாட்டிக்க. அப்ப இது இந்த இஸ்லாமிய விவகாரத்தை என்ன இருக்குன்னு கேட்டா, 3 மாசத்துக்குள்ள சும்மா சேர்ந்துக்கிற வாசலை திறந்து வச்சிருக்குது, வீட்டுல தான் இருக்கணும்னு திறந்து வைத்திருக்கிறது. 3 மாசம் கடந்தாலும் நீ வேற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்காத வரைக்கும் உனக்கு அவளையே தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்குது. இப்படி இது ஒரு தலாக்குடைய விஷயம். இப்படி போய்கிட்டே இருக்கா, சேர்ந்து வாழ்றாங்க. வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது விவாகரத்து பண்றான், 3 மாசத்துல சேர்த்துக்கிட்டான், அப்புறமேல ஒரு 5 வருஷம் ஓடுது, அதுக்கப்புறம் சண்டை மறுபடியும் தலாக்குங்கிறான். 2வது சான்ஸ். 3 தலாக்குன்னா இப்படித்தான். முதல் தடவை விவாகரத்து பண்ணிட்டான், தவறுண்டு விளங்கி சேர்ந்துக்கிட்டான், அப்படி வாழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது மறுபடியும் அவங்களுக்குள்ள சண்டை செஞ்சதா இனிமே ஒத்து வராதுன்னு சொல்லி மறுபடியும் விவாகரத்துங்கிறான் 2வது தடவை. அப்போ இதே சட்டம். என்ன சட்டம்? உன் வீட்டுல இருப்பாவ 3 மாசத்துக்கு வெளியேற்ற கூடாது, 3 மாசத்துக்கு எல்லா பொருளும் நீ நான் ஏத்துக்கிறேன், 3 மாசத்துக்குள்ள சும்மா சேர்ந்துக்க, 3 மாசம் கடந்துட்டா கல்யாணம் பண்ணி சேர்ந்துக்க அப்படின்னு வாசல விரிவா திறந்து வச்சிருக்கு. ஒரு தடவை தலாக்கு சொல்லி எல்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடி அவர்கள் சேர்ந்து கொண்டார்களேயானால் 2வது தடவை விவாகரத்து செய்துவிட்டு நீ சேரலாம். அப்ப அந்த குடும்பம் சிதையக்கூடாது என்கிற அக்கறை எதில் இருக்கிறது? நீதிமன்றத்தில் அளிக்கிறது தீர்ப்பு என்ன? கணவன் இல்ல மனைவில போ, நீ மாசம் 10 ரூபா கொடு, நீ 5 ரூபா கொடு, ஓடு, கதை முடிஞ்சு போச்சு கதை. இது சிறந்ததா? விவாகரத்து செய்யக்கூடிய தன்மை எல்லாத்தையும் இருக்குது, அதை கட்டுப்படுத்தணும் என்றால் இவன் கட்டுப்பட மாட்டான், அந்த அளவுக்கு முத்தி போய் தான் விவாகரத்து பண்றான். அதை சேருவதற்கு விவாகரத்தையும் பண்ணி விட்டுட்டு அங்க இருக்க வச்சு இந்த திறந்து வாசலை சேருவதற்கு வாசலை திறந்து வைக்கும் பொழுது
அதில் தான் இந்த குடும்பத்தின் மீது கருணை இருக்கிறதா? கருணையான சட்டமாக எது இருக்கிறது? இஸ்லாமிய சட்டம். இந்த தலாக் சட்டம் இருக்குது. ரெண்டாச்சு. ரெண்டாவது தலாக்கு அப்புறம் சேர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. 2 தடவை தலாக்கு போய் பண்ணிட்டான். அப்புறமேலு ஒரு மனசு மாறி அவங்க கல்யாணம் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மறுபடியும் பஞ்சாயத்து வருது. அப்ப விவாகரத்து பண்ணா தான் அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க இஸ்லாம். இந்த 3வது தடவை விவாகரத்து பண்ணினால்தான் இது வாசல முத்தலாக் என்பது. இது இது தவறுன்னு சொல்றவன் அறிவாளி சொல்லுவானா? இது தவறுன்னா இதை விட சிறந்தது என்ன? முஸ்லிம் பெண்கள் எங்க பாதிக்கப்படுறாங்க? இவன் தலாக்குன்னு சொல்லி சேர்ந்துக்கிறவான, உடனே மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறவான, மறுபடியும் இன்னும் 2 வாய்ப்பு இருக்குது. விவாகரத்துங்கிறத ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கொடுத்து விட்டு சேருவதற்கு ரொம்ப ஆசைப்படுது இஸ்லாம். சேருவதற்கு ரொம்ப தூண்டுகிறது. எப்படி? ஏன்னா இஸ்லாத்துக்கு தெரியுது. ஏன் வாழ்ந்துட்டாங்க, வாழ்ந்த அடையாளமா புள்ள இருக்கும், சந்ததிகள் இருப்பாங்க, வாரிசுகள் பாதிக்கப்படுவாங்க, 2 பேர் மேட்டரா மட்டும் இருக்காது, அவங்களுடைய குடும்ப மேட்டரா மாறிக்கிறேன், பல விஷயங்களையும் கருத்துல கொண்டு அந்த குடும்பம் சந்திக்கு வரக்கூடாது என்பதற்காக வேண்டி இஸ்லாம் இப்படி அழகான ஒரு சட்டத்தை தருகிறது. இப்ப இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த இடத்தில் எங்கள்ல உள்ள சில கிறுக்கணுவோம் இஸ்லாத்தை அறியாத என்ன செய்யறான்னு கேட்டா, ஒரே நேரத்தில் தலாக் தலாக் தலாக்குங்கிறான். முத்தலாக் இதுக்கு பேர். இது இஸ்லாம் கிடையாது. முத்தலாக்குங்கிறாங்கல்ல, இது குர்ஆன்ல இல்ல, இது நபி சொல்லல. இப்படியான ஒரு தலாக்கு உலகத்தில் உள்ள எந்த இஸ்லாமிய நாட்டிலையும் இல்ல, சவுதியில இல்ல, எந்த நாட்டிலையும் இல்ல. எப்படி தலாக் 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 எல்லாம் முடிந்து விட்டதுன்னு சொல்லி சில இருக்கீங்க எங்கள்ல சேதம் சொல்றான். 3 தலாக்கு முடிஞ்சிருச்சு, சேரவே மாட்டோங்கிறான். இது தப்பான்னு கேட்டா இது தப்பு. இப்படி சொல்வது எங்க மார்க்கத்திலே தப்பு, நாங்களே தப்பு என்று பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்படி செஞ்சால் இதுக்கு தான் இப்ப சட்டம் கொண்டு வந்திருக்காரு. யாரு? மோடி. இப்ப என்ன கொண்டு வந்திருக்காருன்னு கேட்டா, நீங்க முத்தலாக்குன்னு சொன்னீங்கன்னா அது செல்லாது. இது ஓகே, இது வரைக்கும் ஓகே, நாங்களும் செல்லாதுன்னு தான் சொல்றோம். குர்ஆனும் செல்லாதுன்னு தான் சொல்லுகிறது. முத்தலாக்குன்னு ஒரே இடத்துல சொல்ல முடியாது. எங்க நபியும் அப்படித்தான் சொன்னாங்க. ஆனா செல்லாதுன்னு ஆனதோடு நிறுத்திக்கிறாம அவனை பிடிச்சி 3 வருஷம் ஜெயில போடணும்னா இது சட்டமாயாது, அது செல்லாது ஆயிடுச்சுல. செல்லாட்டி சேர்ந்திருக்க போறாங்க. முத்தலாக்குன்னு சொல்றது செல்லல என்று சொன்னா இவன் புருஷன் பொண்டாட்டின்னு ஆயிடுது. இப்ப முத்தலாக்கு நாங்களும் தான் சொல்றோம். 3 காலகட்டத்தில் 3 சந்தர்ப்பங்களில் சொல்வதற்கு பேர் தான் முத்தலாக். ஒரே நேரத்தில் தலாக், இந்த இன்னொரு தலாக், இந்த இன்னொரு தலாக்னு சொன்னா இது பைத்தியகார்த்தனம். இது எங்க இஸ்லாம் சொல்லாத மடையர்கள் உண்டாக்கின ஒரு நிலைமை. இது தவறு என்று நாங்கள் இப்ப இவர் சட்டனை கொண்டு வர்றாரு. 80களிலேயே கருத்தரங்கு நடத்தி இதை நாங்கள் எங்க மக்களுக்கு புரிய வச்சிருக்கோம். 1980களிலேயே இது குறித்து தமிழ்நாடு முழுசும் கருத்தரங்குகள் நடத்தி இருக்கிறோம். அப்ப அப்படியான ஒரு விஷயத்துல 3 தலாக்கு செல்லாதுன்னு சொல்றாரு பாருங்க. அது செல்லுமா செல்லாதுன்னு கேட்டா செல்லாதுதான், நாங்கள் அதை ஒத்துக்கொள்வோம். ஆனால் செல்லாதுன்னு சொன்ன பிறகு இவனையே ஜெயில போடுறீங்க. ஜெயில போட்டுட்டு இவன் மனைவிக்கு என்ன செய்யணும்? சோறு வேற கொடுக்கணுமா? ஜெயில போட்டவன் இப்படி சோறு கொடுப்பான்? இருந்தா தானே சம்பாதிச்சு கொடுப்பான். மனைவின்னு ஆக்கி போடுறீங்க. மனைவின்னு ஆக்கி விட்டால் அவளை கவனிக்கிற கடமை அவன் செய்யணும். உன் தலாக்கு செல்லாதுடா, உன் பொண்டாட்டி தான், சரிங்க முடிஞ்சு வச்சுல, இப்ப ஜெயில கொண்டே போட்டாச்சு. இந்த பொண்டாட்டி யாரு கவனிப்பா? இப்ப கல்யாணம் இல்லைன்னு ஆக்கிட்டா கூட வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருவாங்க. இவளை இப்ப என்ன பண்ணிவிட்டாங்கன்னு கேட்டா, நீ உன் பொண்டாட்டி அவன் பொண்டாட்டி தான் என்று சொல்லிவிட்டு புருஷனை கொண்டே ஜெயில அடைச்சாச்சு. அப்ப அந்த மனைவி யார் பார்த்துக் கொள்வா? அந்த பிள்ளைகளை யார் பார்த்துக் கொள்வா? அவங்களுக்கு ஒரு உணவை யார் கொடுப்பா? அந்த ஜெயில கொண்டே அடைச்சதுக்கு இவ காரணமா இருந்தான்னு சொன்னா இவனுடைய குடும்பத்தாராவது கவனிப்பாங்களா? கணவனுடைய குடும்பத்தார் இந்த பொம்பளையை கவனிப்பாங்களா? அப்ப இது அந்த பெண்களுக்கு கேடா நன்மையா? எது வரைக்கும் இருந்தா நன்மை? இஸ்லாம் சொல்ற பிரகாரம் 3 தலாக் செல்லாது, 1 தான். இன்னும் 2 வாய்ப்பு இருக்கு, சேர்ந்துக்கடான்னு சொன்னா அது வரைக்கும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். நீ என்ன சொல்ற? நாங்க தான் கடைப்பிடிக்காதான் இஸ்லாம், இஸ்லாமிய சட்டம் அதுதான். இவன் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, முத்தலாக்கு என்றால் செல்லாது, செல்லாட்டாலும் உன்னை பிடிச்சி உள்ள போட்டுருவோம். முத்தலாக்குன்னு சொன்னதுக்காக வேண்டி உன்னை பிடிச்சி 3 வருஷம் உள்ள போட்டுருவோம். லேசில ஜாமீன் வாங்க இயலாது. எப்படி இந்த பிஆர் இந்த தலித் மக்களை எல்லாம் நீங்க தரக்குறைவா திட்டினீங்கன்னு வைங்களேன், அதுக்குன்னு தனி சட்டம், தனி கோர்ட் இருக்குது. எல்லா கோர்ட்லயும் ஜாமீன் வாங்க முடியாது. அந்த மாதிரி சட்டங்களை இது கொண்டு வந்திருக்கிறாங்க. சாதா கோர்ட்டுக்கு நீ போக இயலாது. அதுக்குள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் போய் இவனை என்ன செய்யணும்? அந்த கேஸை நடத்தணும். அப்ப 3 வருஷம் உள்ள இருந்தானேயானால் அந்த 3 வருட காலமும் அந்த பெண்ணுக்கு செய்யற நன்மையை அரசாங்கம் கொடுக்குமாப்ப?
மாசம் மாசம் 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் அந்த செலவுக்கு அரசாங்கம் கொடுக்க போகுதா? அவ சாவுறதா வாழ்றதா? இப்ப அப்ப முஸ்லிம் பெண்களுக்கு நன்மை செய்யறோம் என்று பேருல எங்களை கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு சட்டமா இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் எல்லா சமுதாயத்திலையும் கணவனால் தலாக்கு விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள் தெருவில் நிக்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு? அதை சொல்லுங்க பார்ப்போம். அப்ப இந்துக்கள் இது மாதிரி விவாகரத்து செய்து மனைவி விட்டு விட்டால் அவர்களுக்கு 3 வருஷம் உள்ள போடுவோம். அப்ப இந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்ப அப்படி பார்த்தா முஸ்லிம் பெண்களுக்கு தான் பாதுகாப்பே தவிர இந்து பெண்களை விவாகரத்து செஞ்சா அந்த பெண்கள் பாதிக்கப்படுவாங்க. அதுக்கு என்ன ரெமெடி, என்ன தீர்வு என்ன? அது இல்ல. கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுக்கு என்ன தீர்வு? ஒண்ணுமே இல்ல. முஸ்லிம்களுக்கு என்ன தீர்வு? நன்மைங்கிற பேர்ல அவங்களுக்கு கேடு. இது நன்மையே கிடையாது. நீங்களே சிந்திங்க, இது நன்மையா? விவாகரத்து செல்லாதுட்டீங்க, செல்லாட்டி புருஷன் பொண்டாட்டின்னு ஒத்துக்கிட்ட பிறகு அப்புறம் என்னத்துக்கு அவனை ஜெயில போடுறீங்க? அதைத்தான் நாங்கள் கண்டிக்கிறோம். 3 வருஷம் ஜெயிலு என்பது முஸ்லிம்களை ஒரு பழி வாங்குவதற்காக, சாவட்டும், அந்த குடும்ப தெருவில் நிக்கட்டும், அந்த பிள்ளைகள் வாழ்வாதாரம் இல்லாம தொலையட்டும் என்ற நோக்கம் இருந்தால் மட்டும்தான் இதை கொண்டு வர முடியும். முஸ்லிம்களுக்கு பாதுகாப்புங்கிற பேர்ல இதை கொண்டு வரை கண்டிக்கிறோம். முத்தலாக்கு செல்லாதுன்னு சொல்வார்களே, ஆனால் அவர்களுக்கு முந்தைய நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம். முதல்ல இவங்க சொல்லல, நாங்க தான் 35 வருஷமா இதை செய்யறோம், சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உலக முஸ்லிம் நாடுகள் எல்லாம் இதைத்தான் சொல்லுகிறது, முத்தலாக்கு இல்லைன்னு. அதை மட்டும் சொல்லுங்க. முத்தலாக்கு இல்லைன்னு மட்டும் சொன்னால் நாங்க ஏத்துக்கிறோம். 3 வருஷம் ஜெயிலுன்னு சொன்னீர்களே, ஆனால் இது எங்களை கொடுமைப்படுத்துறது தான் இது அப்படிங்கிறது அடிப்படை. இது கொஞ்சம் ரொம்ப விரிவான விஷயம். இது சுருக்கமா இது பத்தி போதும்.